ஒவ்வொரு நாடும் ஒரு ஐடியாலஜிக்கல் ஒரு சித்தாந்தம் சார்ந்து ஒரு கருத்துல தான் பயணிக்குதுங்க. அங்க உள்ள கவர்மெண்ட் அப்படிங்கிறதுமே அங்க யாரெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்காங்களோ அவங்களுக்குன்னு தனித்தனி சித்தாந்தங்கள் இருக்குது இல்லையா? அதுல சில சித்தாந்தங்களால என்ன ஆயிருது, ஒரு கலவர சூழல் வந்துருது. ஒரு மாதிரியான சலசலப்பு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுதான் இந்த மாதிரியான கான்ஃபிளிக்ட்லாம் டக்குன்னு ட்ரிகர் ஆகுறதுக்கு காரணமா இருக்குது. இப்ப தற்காலிகமா போற நிறுத்தியாச்சு, கைதிகள் பரிமாற்றப்பட்டார்கள், இதெல்லாம் ஓகே. நாள்பட காலங்கள் மாற மாற அது போர் சூழலை உண்டு பண்ணுது. சோ இதை தடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில நம்ம வரும் பொழுது வெறுமனே சீஸ் ஃபயர் டெம்பரரியா நம்ம செஞ்சா, இல்ல ஒரு சின்ன ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறதுனாலயோ, இருக்கிற பிரிசனர்ஸ் ஹாஸ்டேஜஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுனாலயோ இதை அழிச்சிடலாம், இதை ஒழிச்சு கட்டிடலாம், இந்த மாதிரியான ஒரு சூழலை மாத்திடலாம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. சோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1 டிப்ளமேசி, ராஜதந்திரம் ரொம்ப முக்கியம். பாயிண்ட் நம்பர் 2 இன்டர்நேஷனல் இன்டர்வென்ஷன், யுனைடெட் நேஷன்ஸ், கத்தார், ஈஜிப்ட், எதுவாக இருந்தாலும் சர்வதேசமாக செயல்படணும். நான் முன்னாடியே சொல்லியிருந்த ஒரு ஓப்பன் சீக்ரெட்டுங்க அது. எந்த நாடுமே தன்னுடைய பேர் ஹிஸ்டரியில வரணும், இந்த போர் எங்களாலதான் முடிஞ்சிச்சு, முடிவு பெற்றதுக்கு நாங்கள் தான் காரணம், ஹிஸ்டரியில இடம் பிடிக்கணும்னு சில ஆதிக்க சக்திகள், சில வல்லரசுகள், சில ஆதிக்க நாடுகள், அவங்களுடைய பாலிடிக்ஸ், அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் எல்லாமே இதை சார்ந்துதான் இருக்கும். அவர்களாலும் இந்த போர் இவ்வளவு காலமாக நீடிக்கப்பட்டிருக்கலாம். அவர்களுடைய சப்போர்ட் வெப்பன்ஸ்ல இருந்து, ஃபண்ட்ல இருந்து, ஈவன் மிலிட்டரி கூட கொடுத்து இந்த போரை நீடிக்க வச்சு அவங்களால மட்டும்தான் இதை நிறுத்த முடியும்னு ஹிஸ்டரியில பதிவு செய்யறதுக்காக கூட இது இவ்வளவு காலம் வந்திருக்கலாம் இல்லையா? சோ இத கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா இன்டர்நேஷனல் இன்டர்வென்ஷன், சர்வதேச தலையீடு அப்படிங்கிறது எல்லாரும் இணைஞ்சு ஒரு முடிவு கட்டுறதுங்கிறது அவசியத்திலும் அவசியம். சோ பாயிண்ட் நம்பர் 3 பொருளாதார ஒத்துழைப்பு, எக்கானமிக் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எதிர்கால தலைமுறையினரை நம்ம எப்படி கட்டமைக்கலாம், எதிர்கால தலைமுறையினரை எப்படி செதுக்கலாம், எப்படி வென்றெடுக்கலாம்னா சமூக ரீதியான பிரச்சனைகள் அடிப்படையா என்ன இருக்குது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், இது சம்பந்தமான விஷயங்களை எஜுகேட் பண்றது அப்படிங்கிறது அவசியத்திலும் அவசியமா இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட செயல்படணும். ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இது சம்பந்தமான சிந்தனையை நம்ம இந்த வீடியோ மூலமா சொல்றதே அதுதான். நம்மளுக்கான பயிற்றுவித்தல் அப்படிங்கிறது தெளிவான சிஸ்டமேட்டிக்கா இருந்தா மட்டும்தான் நம்ம எதிர்கால சந்ததியினரை அறிவார்ந்த சமூகமாக வென்றெடுக்க முடியும். இதுக்கான முயற்சிகளை ஒவ்வொருத்தவங்களும் எடுக்கணுங்க. என்னுடைய கருத்து இதை சார்ந்து இருக்குது இல்லையா? உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கு, இந்த சமாதானம் நிலையாக இருக்க முடியுமா, இல்ல இது தொடர்ந்து மீண்டும் மீண்டும் வரக்கூடியதா தான் இருக்குமா? நீங்க என்ன அனலைஸ் பண்றீங்க? உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிட்டிசிசம் மோஸ்ட் வெல்கம்.